குழந்தைகளுக்கு 2 சொட்டு, பெரியவங்களுக்கு 20 மில்லி டெய்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழலாம். என்னடா விக்கி, ஏதாவது ஜோசியம் கீசியம் சொல்ல போறியா அப்படின்னு பார்த்தா, நம்ம சமையலறைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து தான் நம்முடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான புள்ளிகள் உருவாகின்றன. அந்த இடத்த இன்றைக்கி நான் கை வைக்க போகிறேன். அதுலேயும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அல்லது ஏதும் இல்லாதது நல்லது மட்டும் உள்ளது, ஆதியோர் கண்ட எண்ணெய் அதுவே உண்ணும் எண்ணெய் அப்படிங்கிறது தான். இளைத்தவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளு, இந்த சொல்லை என்னைக்கும் நினைவில் கொள்ளு. அது என்ன? இளைத்தவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லியிருக்காங்க. எள்ளு அப்படிங்கிறதும் எண்ணெய் அப்படிங்கிறதும் நல்லெண்ணெய் அப்படிங்கிறதும் எந்த விதத்தில் ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்கக்கூடியது? எள்ளிலிருந்து எடுக்கக்கூடிய நெய், இதை தான் எண்ணெய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எண்ணெய் காலப்போக்கில் எண்ணெயாக மாறிடுச்சு. ஆனால் மறுபடியும் காலங்கள் செல்ல செல்ல நிறைய எண்ணெய் வகைகள் வந்துருச்சு. எல்லாத்துலேருந்தும் நெய் எடுத்து அதை எண்ணெய்ன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது, இதுலேயே இருக்கிறதுல நல்ல எண்ணெய் எதுப்பா அப்படின்னு சொல்லும்போது, நல்லெண்ணெய் தான்ப்பா. அந்த எண்ணெய், எண்ணெய், நல்லெண்ணெய் எல்லாம் ஒன்று தான். நல்லெண்ணெய் பற்றியான பதிவு இது. தமிழ் பொக்ஷம் வழங்கும் சித்தர்களின் ரகசிய மூலிகை. நல்லெண்ணெய்க்கு இவ்வளோ பெரிய இன்ட்ரோவா? அப்படி என்ன வித்தியாசம் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம். ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியாக இருக்கட்டும், நம்முடைய ஹார்ட், ஸ்கின், ஜாயிண்ட், ஹேர் மற்றும் மலட்டுத்தன்மை இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களுக்கு, ஈவன் இந்த சர்க்கரை வியாதி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதற்கு கூட அடுத்ததாக இருக்கக்கூடிய இரத்த கொதிப்பு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதற்கு கூட எல்லாத்துக்கும் அருமருந்தாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு எண்ணெய் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய், நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லலாம். கண்களுக்கு இது உதவுமான்னு கேட்டால் விட்டமின் ஏ இருக்குது. எலும்புகளுக்கு இது உதவுமா அப்படின்னு பார்த்தா விட்டமின் டி இருக்குது. நம்முடைய செல் இருக்குல்ல, செல்லினுடைய ஆயுள் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக நமக்கு வயது அப்படிங்கிறது கொஞ்சமாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. அப்படின்னா விட்டமின் இ இருக்கான்னு கேட்டால் அதுவும் இருக்குது. இரத்த உறைதலுக்கு தேவையான விட்டமின் கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல முக்கியமான விஷயங்களை உள்ளடக்கியது தான் இந்த நல்லெண்ணெய். ஆடி குடித்தடையும் ஆடும்போது இறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதி காலங்களில் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி போர் வீரர்கள் எல்லாருமே இந்த நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்கிறோம்ல, செசமே ஆயில், இந்த செசமே ஆயில் அப்படிங்கிறதுல குளிப்பாங்களாம். நல்லபடியாக அவங்களுடைய உடலை இந்த செசமே ஆயில் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெயில் அவங்களுடைய உடலை ஊற வைத்து அதன் பிறகு தான் போருக்கு தயாராகுவாங்களாம். அப்படின்னா அந்த காலத்திலிருந்து இதை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறதா என்று கேட்டால், அந்த காலத்திலிருந்து பயன்படுத்தப்பட்ட ஒரே எண்ணெய் இந்த நல்லெண்ணெய் தான். ஆனால் இப்போ அது மருவி நம்ம பாம் ஆயில் யூஸ் பண்ணுறோம், சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற கேள்விக்கு இந்த எண்ணெய் எப்படியெல்லாம் நம்ம கைவிட்டு போனது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இன்றைக்கி நீங்கள் எந்த விதமான, அதாவது ஆயுர்வேதா இருக்கட்டும், சித்தாவாக இருக்கட்டும், அதிலெல்லாம் ஏதாவது ஒரு குறிப்பு, இந்த மாதிரி தைலம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு குறிப்பு உங்களுடைய கண்ணில் படுகிறது என்றால் அதில் மெஜாரிட்டியாக சேர்க்கப்படுவது இந்த நல்லெண்ணெய் தான். அதாவது எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய். அதே மாதிரி இந்த எள்ளிலிருந்து இந்த எண்ணெய் அப்படிங்கிறத பிரித்து எடுப்பதற்கு அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஆதி காலங்களில் கருப்பட்டியை போட்டு செக்கிலலாம் ஆட்டுவாங்களாம். அப்போ கருப்பட்டியும் இந்த எள்ளும் சேர்ந்து அது ஒரு பருவமாக மாறி அதன் பிறகு அதுலேருந்து வரக்கூடிய அந்த நெய், அதை தான் நம்ம நல்லெண்ணெய்ன்னு பயன்படுத்திட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. இந்த நல்லெண்ணெய் அப்படிங்கிறது உடலுக்கு அவ்வளவு நன்மை பயக்கும் அப்படிங்கிறத நம்முடைய பாட்டிகிட்ட கேட்டாலும் தெரியும், இப்போ நம்முடைய அம்மாமார்களுக்கு கேட்டாலும் தெரியும். உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனடியாக நம்ம செய்ய வேண்டியது நம்முடைய சாப்பாட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்வது தான். நம்ம வீட்டில் பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா, அவங்க ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த காலகட்டத்துக்கு வந்துட்டிங்கன்னா உடனடியாக நம்ம வீட்டு பெண்கள் என்ன தெரியுமா செய்வாங்க? நாட்டுக்கோழி முட்டையும் நல்லெண்ணெயும் கொடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆதி காலங்களில் பெண்கள் ஏதோ வயதுக்கு வந்த உடனே இல்லாட்டி ஏஜ் அட்டன் பண்ண அந்த நாட்களுக்கு மட்டும்தான் அவங்க நல்லெண்ணெய் உட்கிரைத்தார்களா என்று கேட்டால் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு மாதவிடாய் வரும்போது, பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அந்த மாதவிடாய் வரும்போது அவங்க 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் அப்படிங்கிறத குடிப்பாங்களாம். அப்போது அவங்களுடைய உடலுக்கு, ஒரு பெண்ணினுடைய உடலுக்கு இந்த நல்ல எண்ணெய் நல்லதாகத்தான் இருந்தது அப்படிங்கிறது ஆதி காலங்களிலிருந்து இருந்த நம்பிக்கையும் உண்மையும் கூட. அப்போ ஆதி காலத்திலிருந்து நம்ம இந்த நல்ல எண்ணெயை பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது புரியுது.
அது அகத்தியர் குணவாகனமாக இருக்கட்டும், தேரையர் தைல வறுக்க சுருக்கமாக இருக்கட்டும், தொல்காப்பியமாக இருக்கட்டும், அதர்வண வேதம், சரக மற்றும் சுஷ்ருத சம்ஹிதை போன்ற பழமையான நூல்களிலும் இந்த எண்ணெயை பற்றியான விளக்கங்கள் இருக்கின்றன. எங்கே எல்லாம் ஆயுர்வேதத்தில் எண்ணெய் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதை கண்ணை மூடிட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க, அது எள்ளிலிருந்து உருவாக்கப்பட்ட அந்த எண்ணெய் அப்படிங்கிற நல்லெண்ணெய் தான். சரி, அப்போ தமிழர்களிடையே பாரம்பரியமாக இருந்த நல்ல எண்ணெய் எப்படி வெளியில் வந்தது அப்படிங்கிறது தான். இன்னைக்கு சமையலறை எடுத்து பார்த்தோம்னா வெறும் 2% கூட நம்ம உபயோகிக்கிற எண்ணெயில் நல்ல எண்ணெய் அப்படிங்கிறது இல்லை. நம்முடைய ஆதி முதல் அந்தம் வரை நல்ல எண்ணெய் தான் நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம், தமிழர்கள் பயன்படுத்திட்டு வந்தாங்க. உதாரணத்துக்கு பெண்களுக்கு மட்டும் கிடையாது, இறந்து போனவங்களுக்காக நம்ம ஒரு சடங்கு நடத்துகிறோம் அப்படின்னா அந்த சடங்குல கூட நல்ல எண்ணெய் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துவோம். அடுத்ததாக நம்முடைய தீபம் ஏற்றுவதிலிருந்து நம்முடைய வேண்டுதல் வரை எல்லாத்துக்குமே நம்ம நல்ல எண்ணெய் அப்படிங்கிறத பயன்படுத்திட்டு வந்தோம். ஸோ கடவுளுக்கு நிகராக கடவுளுக்கு பயன்படுத்தப்பட்ட அதே எண்ணெயை மனிதர்கள் இது அவ்வளவு நல்லது அப்படிங்கிறத நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மரமண்டைகளுக்கு தான் சரியாது விளங்காமல் போய்விட்டது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய உண்மைகள். அப்போது நம்ம பயன்படுத்தின எண்ணெய்களில் 3 வகையான எண்ணெய்கள் ரொம்ப முக்கியமானது. ஒன்று, கடலையிலிருந்து எடுக்கப்படும் நெய் கடலை எண்ணெய் அப்படின்னு சொல்லி அழைத்தோம். தேங்காயிலிருந்து எடுத்துகிட்டு வந்த நெய்யை நம்ம தேங்காய் எண்ணெய் அப்படின்னு அழைத்தோம். எள்ளிலிருந்து எடுத்துகிட்டு வந்த எண்ணெயை எண்ணெய் அப்படின்னு சொல்லி அழைத்தோம், நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லி அழைத்தோம். இந்த 3 எண்ணெய்களையும் தான் நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம். காலப்போக்கில் கடலை எண்ணெய்க்கு போட்டியாக சூரியகாந்தி எண்ணெய் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அது விலை குறைவாக இருக்குது, உங்களுக்கு மாரடைப்பு வராது அப்படின்னு சொல்லி அதற்கு தனியாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து எல்லாருமே சொல்ல கடலை எண்ணெய் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வழக்கொழிந்து போனது. கடலையை எண்ணெயாக எடுக்காமல், கடலை அதிகமாக சாகுபடி செய்யாமல் கடலை எண்ணெய் அப்படிங்கிறதுக்கு விலை கூடிருச்சு அப்படின்னு சொல்லி நாமே நம்பிட்டோம். ஒரு கட்டத்தில் எல்லாருமே சூரியகாந்தி எண்ணெயாக இருக்கும்போது சூரியகாந்தி எண்ணெய்க்கும் மாற்றாக வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கும்போது வெளிநாடுகள்லேருந்து ஆலிவ் ஆயில் அப்படின்னு ஒன்று வருது. ஆனால் அதனுடைய விலையை கேட்கும்போது மாரடைப்பே பரவாயில்லையோ அப்படின்னு சொல்லி இந்திய மார்க்கெட்டில் என்ன சக்ஸஸ் ஆகலை, ஆலிவ் ஆயில் அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆகலை. மறுபடியும் ரைஸ் பிரான் ஆயில் அப்படின்னு சொல்லி இந்த அரிசி தவிட்டிலேருந்து எடுக்கக்கூடிய நெய்யாக ஒரு அரிசி தவிட்டு எண்ணெய் அப்படிங்கிறத பயன்படுத்த பார்த்தோம். ஆனால் அது தண்ணீர் மாதிரி இருந்ததுனாலையும் பெரிய அளவில் சுவை எதுவுமே இல்லாததுனாலையும் அந்த ஆயிலும் நம்முடைய மார்க்கெட்டில் அடி வாங்கிருச்சு. கடைசியாக மலேசியா இந்தோனேஷியாவிலேருந்துலாம் ஒரு வகையான பனையிலிருந்து ஒரு ஆயில் தயாரிக்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இறக்குமதி செஞ்சு இன்றைக்கும் பலராலும் பயன்படுத்தப்பட்டு வருவது பாம் ஆயில் தான். இப்படி பாம் ஆயில் வந்துருச்சு, சூரியகாந்தி ஆயில் வந்துருச்சு, ஆலிவ் ஆயில் வந்துருச்சு, நம்முடைய நல்லெண்ணெயும் கடல் எண்ணெயும் நாம் மறந்துட்டோம். சரி, இந்த நல்லெண்ணெயில் அடுத்ததாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் மைக்ரோஸ்கோப் போட்டு பார்க்கலாம். நல்லெண்ணெயினுடைய தொடக்கம் எள்ளிலிருந்து தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எள் அப்படின்னு சொல்லும்போது 48லேருந்து 50% அந்த எள்ளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதில் 50% எண்ணெய் மட்டும்தான் இருக்கும், எண்ணெய் சத்து மட்டும்தான் இருக்கும். 21 விழுக்காடு அப்படிங்கிறது புரதமும், 12.5 விழுக்காடு கார்போஹைட்ரேட்டும், மீதம் இருக்கக்கூடிய 16.5 விழுக்காடு காப்பர், கால்சியம், மெக்னீசியம் போன்ற தாதுக்களும் சக்கை பொருட்களும் மட்டும்தான் இருக்கும். இங்கே நான் சொன்ன காப்பராக இருக்கட்டும், கால்சியமாக இருக்கட்டும், மெக்னீசியமாக இருக்கட்டும், இதுகெல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்பவே தேவையானதாச்சேப்பா அப்படின்னு கேட்டா அட ஆமாங்க ஆமாம். நாம் பல்லு விளக்குறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெயில் வாய் கொப்பளிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லெண்ணெயில் வாய் கொப்பளிச்சா சரியாயிருமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப பெரிய அளவில் சரியாகும் என்பது ஆயில் புல்லிங்காக வெளிநாட்டுக்காரன் பயன்படுத்தி அதை அட்வர்டைஸ்மெண்ட்டாக மாற்றும் போது தான் நமக்கு தெரிய வந்தது. அதுவரையிலும் நம்முடைய பாட்டி தாத்தா சொன்னதெல்லாம் நாம் என்ன செஞ்சிட்டோம், காற்றுல பறக்க விட்டுட்டோம். அது என்னப்பா வாயில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெயை ஊற்றி அப்படியே கொப்பளிச்சா சரியாயிருமான்னு கேட்டால் பல் இடுக்கில் இருக்கக்கூடிய ஈறுகள், அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள், அதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்கள் எல்லாமே இந்த ஆயில் புல்லிங் வழியாக போயிடும் அப்படிங்கிறது இன்றைக்கும் நிறைய பேரால் ஃபாலோ பண்ணி வரக்கூடிய ஒரு உண்மை தான். இது மட்டும் இல்லாமல் இந்த எண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெயில் ஒரு கொழுப்பு அமிலம் அப்படின்னு சொல்லலாம். எண்ணெய் அப்படிங்கிறதே ஒரு கொழுப்பு அமிலம் தான், ஃபேட் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நல்லெண்ணெயில் இருப்பது லினோலிக் ஆசிட், ஓலிக் ஆசிட், பால்மிட்டிக் ஆசிட், ஸ்டீரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய பல கொழுப்பு அமிலங்கள் தான். இதில் நிறைவுறாத கொழுப்பு அமிலங்கள் எனும் மோனோ அண்ட் போலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் 80% இருக்குது. மோனோ 39%, போலி அப்படிங்கிறது 41%. குறைவான அளவு மட்டுமே சேச்சுரேட்டட் ஃபேலி ஆசிட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேலி ஆசிட்ஸ் அப்படிங்கிறத குட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல குட் கொலஸ்ட்ரால் இருக்குது, பேட் கொலஸ்ட்ரால் இருக்குது.
பேட் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுக்கு எதை சேர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இப்போதே நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. நல்லெண்ணெய் தான். முகப்பரு நீக்கம் அப்படிங்கிறதுக்கு நல்லெண்ணெய் பயன்படும். வறண்ட சருமம் அப்படின்னு சொல்கிறது தான் எல்லோருடைய இப்போ பிரச்சனை. ஏசி ரூமில் இருக்கும், நம்மளை சுற்றி குளிர் அப்படிங்கிறது நிலவி வந்தால் நம்முடைய உடல் என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீர் சத்து வறண்டு சரும வறட்சி அப்படிங்கிறது ஏற்படும். அந்த சரும வறட்சி காரணமாகத்தான் நமக்கு பொடுகிலிருந்து கால் வெடிப்பு வர எல்லாமே அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளாக மாறுகிறது. ஆனால் அதெல்லாம் தடுப்பதற்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, வாரத்துக்கு ஒரு முறை நல்லெண்ணெய் குளியல் அப்படிங்கிறது தான். இளைத்தவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இங்கே இளைத்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ மெலிந்தவர்கள் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. உடல் மெலிவதற்கு என்னெல்லாம் காரணம் இருக்கு? காச நோயாக இருக்கலாம், கேன்சராக இருக்கலாம். இந்த மாதிரி மனிதர்களுடைய உடல் எடையை மிகப்பெரிய அளவில் உருக்கி குலைய வைக்கும் நோய்களுக்கு எதிராகவும் நல்லெண்ணெய் அப்படிங்கிறத பயன்படுத்தினோம் என்றால் விடுபடலாம், கொஞ்சமாக அதை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லெண்ணெயில் மெக்னீஷியம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த மெக்னீஷியம் என்ன தெரியுமா செய்யும்? இன்சுலின் நம்ம உடம்புல கண்டிப்பாக சுரந்து ஆக வேண்டும். இன்சுலின் சுரப்பை ஏதோ ஒரு சில நபர்கள் தடுப்பார்கள். அப்படி தடுக்கும்போது நாம் என்ன செய்யணும்னா, நம்ம உடம்புக்கு சர்க்கரை நோய் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்வோம்? இன்சுலின் ஊசியெல்லாம் போடுவோம். ஆனால் இந்த நல்லெண்ணெயை நம்ம சமையலில் பயன்படுத்திட்டு வந்தோம்னா இன்சுலின் சுரப்பை எவன் தடுக்கிறானோ அவனை ஓட ஓட விரட்டுவாரான் இந்த நல்லெண்ணெய். அதிகமாக கம்ப்யூட்டர் பார்க்குறோம், மொபைல் ஃபோன் பார்க்குறோம், கண் இரிட்டேட்டாக இருக்கும். காலையில் எந்திரிக்கும் போது கண்ணிலேருந்து தண்ணீர் வடியும். கண்ணீர் ஏன் வடியுது அப்படிங்கிறதே தெரியாது. உடல் உஷ்ணமாயிருச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நாம் போய் கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கிறது, அதெல்லாம் தேவையே இல்லைன்னு சொல்கிறாங்க. நல்லெண்ணெய் குளியல் அப்படிங்கிறது தான் உடல் உஷ்ணத்துக்கு தீர்வு அப்படின்னு சொல்கிறாங்க நம்மை பற்றி நன்கு அறிந்தவர்கள். நாம் இருப்பது வெப்பமண்டல காடு. இதை கனடாவில் இருக்கிறவங்களையோ இல்லாட்டி நார்வேயில் இருக்கிறவங்களையோ கேட்டு நல்லெண்ணெய் குளியல் குளிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சது அவங்களுடைய நிலைமை. ஆனால் வெப்பமண்டல காடுகளில் இருந்து தான் இந்த எள் அப்படிங்கிறது உருவானது. உங்களுக்கு நல்லா புரியணும்னா இந்த எள்ளினுடைய உண்மையான பெயர் அப்படிங்கிறத பார்த்தாலே தெரிஞ்சிடும். செசமன் இண்டிகம் அப்படிங்கிறது தான் இதனுடைய பெயர். இந்த செசமன் இண்டிகம் அப்படிங்கிறது எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு கேட்டால் இதே வெப்பமண்டல காடுகளாக இருந்த இந்தியா போன்ற நாடுகள்லேருந்து தான் இந்த தாவரம் அப்படிங்கிறது உருவானது. எள்ளிலேயே 3 வகை இருக்கான். கருப்பு எள் தெரியும், வெள்ளை எள் தெரியும், காட்டு எள் அப்படிங்கிற ஒரு எள் இருந்ததாகவும் அது இப்போ பரவலாக காணவில்லை அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கிறது. மற்ற எண்ணெய்களை விட, அதாவது தேங்காய் எண்ணெயாக இருக்கட்டும், இன்னும் நம்ம இப்போ பயன்படுத்துகிற எண்ணெய்களாக இருக்கட்டும், அந்த எண்ணெய்களை விட நல்லெண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப லேசாக இருக்கும். அதனாலேயோ என்னவோ நம்முடைய குடலில் சீக்கிரமாக அது என்ன செய்யும்? செரிமான பிரச்சனைலாம் இருந்தது அப்படின்னா அதை சரிப்படுத்துவதற்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்லெண்ணெய் அப்படிங்கிறது நம்முடைய செரிமான பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லெண்ணெயில் தான் இந்த லெசித்தின் மற்றும் லினோலிக் அமிலம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான கெட்ட கொழுப்பு எல்டிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொழுப்பை கரைத்து நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிப்பதற்கு இந்த நல்லெண்ணெயில் இருக்கக்கூடிய லெசித்தின் மற்றும் லினோலிக் அமிலம் தேவைப்படும் அப்படிங்கிறதும் இப்போது ஆய்வின்படி வந்திருக்கக்கூடிய தகவல். நல்லெண்ணெய்க்கு இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் உண்மையிலேயே நடக்குமா அப்படிங்கிற பல குழப்பங்கள் உங்கள் மனசில் வந்திருக்கும். அப்போ இந்த நல்லெண்ணெய் வழியாக அறிவியல் சார்பாக இருக்கக்கூடிய அந்த தரவுகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்படிங்கிறதும் எமன்கேக் அப்படிங்கிற நம்முடைய மாதவிடாய் பிரச்சனைக்கு இது மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது அப்படின்னும், ஆன்டி ஆத்ரோஸ்க்ளோரோசிஸ், ஆன்டி ஆக்சிடனல், ஸ்லிமிலானல், டானிக், டயூரிட்டிக், லாக்ஸேட்டிவ், எமோலியன்ட் போன்ற செய்கைகள் இருப்பதாக நவீன ஆராய்ச்சிகள் சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தக்கூடிய ABCA1, ABC2, APOE, LCAT அண்ட் CYPTA1 போன்ற ஜீன்களின் மேல் ஆதிக்கம் செலுத்துவதும் நிரூபிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இரத்த குழாய்களில் கெட்ட கொழுப்புகளால் ஏற்படும் குரோனின் இன்ஃப்ளமேஷனை தடுப்பதன் மூலம் ஆத்ரோஸ்க்ளோரோசிஸ் ஏற்படுவதை தடுக்கிறது அப்படிங்கிறதும் ஆராய்ச்சியில் வெளிவந்திருக்கக்கூடிய தகவல். இப்போ நான் சொன்னது எல்லாமே வெறும் ஒரு 20%. நல்லெண்ணெய் பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் இருக்குது, இதற்கு நல்லெண்ணெய் சரி வருமா வராதா, நல்லெண்ணெய் குழந்தைகளுக்கு எவ்வளவு கொடுக்கணும், முதியவர்கள் எவ்வளவு எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம், இதை பற்றியான பாட்டி வைத்தியங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி இன்னும் உங்களுக்கு கேட்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கீழே தம்பி விக்கி நல்லதா பண்ணுறப்பா, இன்னும் கொஞ்சம் இதே மாதிரி வீடியோ எடுத்து போடு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் வந்தது என்றால் நிச்சயமாக இதனுடைய தொடர்ச்சியான பாகங்கள் இருக்கும். இல்லைன்னா இது ஒத்துக்கிட மாட்டுக்காங்கப்பா, ஏதாவது எண்ணெயை வாங்கி சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி நானும் விட்டுருவேன். விலை கூடுதல் தான், ஆனால் கொஞ்சோண்டு பயன்படுத்துவதனால் நன்மைகள் அதிகம் இருக்குது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நல்லெண்ணெய்க்கு நான் மார்க்கெட்டிங் பண்ணலைங்க. உங்கள் உடம்பை பார்த்துக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் சொன்ன வழிமுறையை மறந்துவிட்ட ஒரு காலத்தில் அதை நினைவூட்டும் வேலையை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார். உங்களிடம் நான் சொல்கிறேன், அவ்வளோதான்.
நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.